திங்ஸ் டு டூ பிஃபோர் மேரேஜ் அப்படின்ற விஷயத்தை நான் பகிர்ந்துட்டு வரேன். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அனைத்து பெற்றோர்களும், அதாவது பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமான வீடியோ இது. காரணம், எப்படிலாம் ஸ்கேம் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதில் நீங்களே உங்களுடைய பிள்ளைகளை எப்படி மாட்ட வச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. முடிஞ்ச வரலும் இதை அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மகளை நீங்கள் உங்களை அறியாமே ஒரு பெரிய ட்ராப்பில் வந்து சிக்க வச்சிடுறீங்க. அது என்னன்னு நான் விளக்கமாக சொல்கிறேன். பிகாஸ் நாங்கள் நிறையா சர்வே பண்ணிகிட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு பிரதர், நீங்கள் இதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஜனங்களுக்கு அறியாமையினால் இவங்க தெரியாமல் பண்ணிடுறாங்க, அப்புறம் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த வீடியோ வந்து முக்கியமாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இது கொஞ்சம் 18+ கண்டென்ட்டாக இருக்கிறதுனால தயவுசெய்து எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் உங்கள் லைஃப் எங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியம். சரி, என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய நம்பரை ஷேர் பண்ணுறீங்க, பெண் பிள்ளைகளுடைய நம்பரை ஷேர் பண்ணுறீங்க. பிகாஸ் அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறீங்க. பிகாஸ் இது மாடர்னைஸ்டான காலம். அந்த காலத்தில் பார்த்து பேசக்கூட விட மாட்டாங்க. ஒன்லி அட் த டைம் ஆஃப் மேரேஜ் தான் அவங்க பேசுவாங்க. இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை, கொஞ்சம் மாடர்னைஸ் ஆனதுனால எல்லோரும் கொஞ்சம் ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, முடிஞ்சால் நேரில் போய் ஒரு டீ சாப்பிட்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன விஷயம், என்ன தப்பு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில என்ன சொல்கிறது, சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கூட நல்லா பேசி இன்ட்ராக்ட் ஆகிட்டு அந்த பிள்ளைகளை வந்து தனிப்பட்ட முறையில் ரூம்க்கோ ஹோட்டல்ஸ்க்கோ அவங்கள வந்து இன்வைட் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு நிச்சயம் பண்ணிடுறாங்க. நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பிள்ளையும் வந்து ஏமாந்து போயிடுறாங்க. அந்த சிஸ்டர், அந்த சகோதரியும் ஏமாந்து போயிடுறாங்க. போயிட்டு அங்கே நடக்கக்கூடாத சில இன்சிடெண்ட் எல்லாம் நடந்துடுது. நடந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்லிடுறாங்க, நீ இவ்வளோ நாள் வந்து என்ன சொல்கிறது, நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டியே, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த மேரேஜ் எனக்கு தேவையில்லைன்னு கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா, தயவுசெய்து பிஃபோர் மேரேஜ் என்ன தான் அவுட்டிங் கூப்பிட்டாலும் தயவுசெய்து போயிடாதீங்க. பிகாஸ் கடைசியாக அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னிங்கன்னா, எல்லாமே தப்பு பண்ணதுக்கு அப்புறமா நான் கூப்பிட்ட உடனேயுமே இவ்வளோ தூரம் நீ வந்துட்டியே, அப்போ எத்தனை பேர் கூப்பிட்டு நீ போயிருப்ப அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வந்து இந்த மாதிரி அவாய்ட் பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லேருந்து தயவுசெய்து நீங்கள் வந்து வெளியே வாங்க. தயவுசெய்து வந்து மேக்ஸிமம் நம்பர் பேசுகிறதோடு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் எப்படி என்ன பண்ணாலும் உங்கள் ஹஸ்பண்டோட இட்ஸ் நாட் அ பிக் டீல் அண்ட் நாட் அ பிக் இஷ்யூ. புரியுதுங்களா? உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை. பிஃபோர் மேரேஜ் தயவுசெய்து ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் கூட உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பாதீங்க. தயவுசெய்து சிஸ்டர்ஸ் நீங்கள் தனியாக போகாதீங்க. பிகாஸ் உங்களுடைய லைஃபு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் எங்களுக்கு. சரிங்களா? எங்களால் வந்து சின்ன சின்ன சஜஷன்ஸ் தான் கொடுக்க முடியும். பட் நீங்கள் தான் வந்து அதை ப்ராப்பராக உங்களுடைய மைண்டில் ஏற்றி நீங்கள் இது பண்ணணும். பிகாஸ் இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி சொல்லி ஒரு மேரேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஃபேமிலி சைட்லேயும் எவ்வளோ கஷ்டன்றது புரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பணம், மனசளவில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. பணம் உங்களுக்கு போச்சு, அதுவும் இல்லாமல் உங்கள் மேலே நீங்கள் வச்சுருந்த ட்ரஸ்ட் போச்சு. ஸோ நிறைய பேர் வந்து மனசு உடஞ்சி போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து தயவுசெய்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, பிஃபோர் மேரேஜ் வந்து தயவுசெய்து எங்கேயும் வெளியே போகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. அது உண்மையிலே உங்களுடைய லைஃப்பை என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இஷ்யூவில் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? ஒரு டீ காஃபி சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவுட்டிங் அது இதுன்னு போயிட்டு ஸ்டே பண்ணுறது அதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு, அதுவும் இல்லாமல் சிஸ்டர்ஸ் யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்காக வரன்னு பார்த்துட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் என்கேஜ் ஆனாலும் என்கேஜ் ஆகிட்டு அவங்களுக்காக எது பார்த்துட்ருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். நன்றி, வணக்கம். 333 மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க. உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும். நாங்கள் என்றைக்கும் உங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே. நன்றி, வணக்கம்.